அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கித் தவிக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு நவம்பர் 25ஆம் தேதி முதல் டிசம்பர் 2ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கஷ்டத்தின் பிடியில் சிக்கித் தவிக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் நல்ல செய்தி கிடைக்கும் நேரமாகவும் பல நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் 9இல் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். ராசியின் அதிபதியான புதன் சூரியனுடன் யோகஸ்தானத்தில் இணைந்து மிக வலுவான முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்க போகிறாருங்க. இப்படி பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக இனிமையான நல்ல செய்தியாக பல நிகழ்வுகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தடை சிரமம் விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கப் போகிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் சொல்லக்கூடிய பலன்கள் பலருடைய வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை தருவதாகவும் நம்பிக்கையை அதிகரித்து முன்னேற்றத்தில் பயணிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கிறது. நீங்கள் சொல்கிறபடியே வாழ்வில் முன்னேற்ற பாதையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பலர் மகிழ்ச்சியாக பதிவிடுகிறீர்கள். அதை பார்க்கும் போது மிகுந்த ஆனந்தம். ஆனால் அதே வேளையில் சிலர் நீங்கள் சொல்வது காதுக்கு மட்டும்தான் இனிமையாக இருக்கிறது, யதார்த்தமான நடைமுறை வாழ்க்கையில் அப்படி ஒன்றும் எங்களுக்கு நடைபெறவே இல்லை, ஏனென்றால் நாங்கள் மேலும் மேலும் சிரமத்தை தான் சந்திக்கிறோம், எங்களுடைய மனதில் ஏன் இருக்கிறோம் என்ற கேள்வியும் தான் எழுகிறதே என்றும் பதிவிடுகிறார்கள். அதை பார்க்கும்போது சற்று மிகுந்த மனவேதனையும் ஏற்படுகிறது. ஆனால் உண்மையில் அவற்றை ஆராய்ந்து பார்க்கும் போது கிரகநிலைகள் சற்று சாதகமான பலன்களை கொடுத்தாலும் அதை நாம் பயன்படுத்தி கொள்ள தவறிவிடுகிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் முழுமையாக நாம் நம்பிக்கையை வைத்து அத்தனை பணிகளையும் செயல்படவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நாம் ஒரு விஷயம் நிறைவேற வேண்டும் என்று இறைவனிடம் சென்று பிரார்த்தனை செய்கிறோம், மன்றாடுகிறோம், வேண்டுதலை செய்கிறோம். இப்படி செய்துவிட்டு அந்த விஷயத்திற்கான நல்ல எண்ணங்களையும் நல்ல வாய்ப்புகளையும் உருவாக்காமல் இறைவன் கொடுத்து விடுவார் என்று சற்று நேர்மறையாக செயல்படாமல் விட்டு விடுகிறோம். அதனால்தான் நாம் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்காமல் போய்விடுகிறது. ஏனென்றால் நம்மளுடைய செயல்பாடுகளின் மீதும் நமக்கு நம்பிக்கை இல்லை, முழுமையான நம்பிக்கையும் இறைவன் மீதும் வைக்கவில்லை. அதனால்தான் நாம் இது போன்ற சிரமங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. எனவே இந்த தருணத்தில் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அது உங்களுக்கு கிடைத்து விட்டது என்ற நம்பிக்கையை உங்களது மனதில் வையுங்கள். அதற்கான பணிகளை மேற்கொள்ளுங்கள். அப்படி செயல்படும் போதுதான் மிகுந்த மாற்றம் உங்களுடைய வாழ்வில் கிடைக்குங்க. ஏனென்றால் நம்மளுடைய வாழ்க்கை என்பதே ஒரு நம்பிக்கை தான். நம்பிக்கையில் நிறைந்ததுதான் அந்த வாழ்க்கை. அப்படிப்பட்ட நம்பிக்கையானது நேர்மறையான எண்ணங்களும் அதீதமான நேர்மறையான சிந்தனையுடனும் செயல்படும் போது பல்வேறு வகையான மாற்றங்கள் நம்மளுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும். ஏனென்றால் நாம் ஒரு முறை நேர்மறையாக சிந்தித்து இது எனக்கு கிடைக்கும், இதனால் நல்ல முன்னேற்றம் வரும் என்ற மனதில் தோன்றக்கூடிய எண்ணமானது 100 முறை இறைவனிடம் மன்றாடியதற்கு சமமானதாக பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது இறைவனும் கிரகநிலைகளும் மிகுந்த சாதகமான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் பல சிரமங்கள் வருகிறது என்றால் அவற்றை தவிர்க்க நிச்சயமாக நேர்மறையான சிந்தனையுடன் செயல்படுங்க. எதிர்மறையான சிந்தனை உங்களுடைய வாழ்க்கையை மேலும் அகல பாதாளத்திற்கு தான் தள்ளுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறையான சிந்தனையுடன் அனைத்தையும் அணுகி பாருங்கள். நிச்சயமாக நம்மளுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பும் அதனை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் வலுவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக உள்ளது. ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவும் விரயஸ்தானத்தில் வக்ரம் பெற்று லாபஸ்தான நோக்கி நகர்கிறார். எனவே குரு வக்ரம் பெற்றிருப்பதன் மூலம் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்குங்க. அது மட்டுமல்லாது தனது சுப பார்வையை யோகஸ்தானத்தில் சூரியன், புதன் மற்றும் சந்திரனின் மீது செலுத்த போகிறாருங்க. இதனால் பல அதிரடியான மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகும். சுப காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். புதிய வாய்ப்புகள் எதிர்பாராமல்
உங்களுடைய பொருளாதார ரீதியான வளர்ச்சியை உறுதி செய்யக்கூடிய வகையில் அமையுங்க. மேலும் கடன் வாங்காமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய கடனை எப்படி தவிர்ப்பது, எப்படி அடைப்பது, அதை எப்படி சரி செய்வது என்று அதை நோக்கி சிந்திக்கும் போது அதற்கான நல்ல வாய்ப்புகளும் இந்த வேளையில் வலுவாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க குரு பகவான். எனவே இல்லத்திலும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைய போகிறது. சனியும் 9ல் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. அஷ்டமாதிபதியும் பாக்யாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி 9ல் இருப்பது அற்புதமான யோகங்களை நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது. எனவே உத்தியோகம் தொழில் ரீதியாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல மாறுதல் நிறைவாக கிடைக்குங்க. உங்களுடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய திட்டங்களை செயல் வடிவம் கொடுப்பதற்கான வாய்ப்பும் நிறைவாக அமையும். மத்திய மாநில அரசின் சலுகைகளும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உங்களுடைய தொழில் ரீதியான வளர்ச்சிக்கு பக்க உறுதுணையாக செயல்படுவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பல்வேறு வகையான துறைகளில் நினைப்பதை காட்டிலும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் இந்த வேளையில் உண்டு. ஏனென்றால் கர்மத்தில் ராகுவும் பாகிய ஸ்தானத்தில் சனியும் சஞ்சரிப்பது இதற்கு நற்பலன்களை அள்ளி கொடுக்கிறது. சுகஸ்தானத்தில் கேது இருப்பதால் உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. வெளியில் உணவு உண்ணும் போது அதிக கவனத்துடன் இருங்க. செவ்வாய் குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு. கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரூணரோக சத்ருஸ்தானத்தில் சூரியன் வலுவாக வீற்றிருக்கிறார். அவருடன் ராசியின் ராஜயோகாதிபதியான புதனும் சஞ்சரிக்கிறார். சந்திரன் 4, 5, 6 என அந்த இடத்தில் இந்த வாரத்தின் இறுதியில் சஞ்சரிக்க போகிறார். இன்று அமாவாசை தினம் நவம்பர் 30ஆம் தேதி வருவதால் முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளும் போது தங்களுடைய வாழ்வில் ஏன் எதற்கு என்று தெரியாத பல சிக்கலும் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைப்பதற்கான யோகமும் உண்டு. சூரியன், சனி, சந்திரன் என 3 கிரக நிலைகளுமே நல்ல முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு வாய்ப்பை நிறைவாக அள்ளி கொடுக்கிறது. இந்த தருணத்திற்கு பிறகு சந்திரனும் வளர்பிறை சந்திரனாக மாறுகிறார். நல்ல வளர்ச்சி நிறைவாக உண்டு. ராசிக்கு சகாயமானவரான சுக்கிரனும் சப்தமஸ்தானத்தில் மிக வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க. ஜென்ம ராசியை தனது சப்தம பார்வையால் பார்ப்பதால் கலைத்துறை, அரசியல் துறை மட்டுமல்ல பல்வேறு வகையான பணிகளில் புதிய வாய்ப்புகள் காத்திருக்கும். மகிழ்ச்சியாக நிறைவான நற்செய்தியாக அமைவதற்கான சிறப்பான நேரம் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே உங்களுடைய சிறு முயற்சி கூட பல சிரமங்களை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான நல்ல மாற்றமும் வளர்ச்சியும் சுக்கிரனின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கும். ஏனென்றால் சுக்கிரன் 7ல் இருப்பது எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து விதமான வாய்ப்புகளும் எந்தவிதமான தடையும் சிரமமும் சிக்கலும் இன்றி உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான யோகத்தை மிதுன ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. புதிய பொறுப்புகளும் புதிய வாய்ப்புகளும் நிறைவாக அமையும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள மிதுன ராசிக்காரர்கள் நிச்சயமாக பிரதோஷ தினத்தன்று சிவன் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் எப்பேற்பட்ட கஷ்டம் சூழ்ந்திருந்தாலும் அவை அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கொண்டு வருவதற்கான நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக கிரகநிலைகள் மட்டுமல்ல முதன்மை சக்தியாக இருக்கக்கூடிய சிவனும் அள்ளி கொடுப்பாருங்க. எனவே எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை விதமான நல்ல வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக அமையும். சரியாக பயன்படுத்தி கொண்டால் நல்ல மாற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு.